வேதத்துல ஆமோன் அப்படிங்கிற ராஜாவை பத்தி எழுதப்பட்டிருக்குது. இந்த ஆமோன் மனாசேயோட குமாரன். இவர் தன் தகப்பனாகிய மனாசே செய்தது போல கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து, தன் தகப்பன் நடந்த எல்லா வழியிலும் நடந்து, தன் தகப்பன் சேவித்த நரகலான விக்கிரகங்களை சேவித்து அவைகளை பணிந்து கொண்டு, கர்த்தரின் வழியிலே நடவாமல் தன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டு விட்டான் அப்படின்னு வேதம் சொல்லுது. அவர் அப்படி விட்டதுனால ஆமோனின் ஊழியக்காரர் அவனுக்கு விரோதமா கட்டுப்பாடு பண்ணி ராஜாவை அவன் அரண்மனையிலே கொன்று போட்டார்கள். பாத்தீங்களா? இந்த மனாசையோட மகன் தன் தகப்பன் செய்த மோசமான காரியங்களை மட்டுமே அவர் பார்த்தாரு. அவர் செய்த நன்மையான காரியங்களை பார்க்கல. மனாசே தவறான ஒரு ராஜாவா இருந்தாலும் முடிவில அவர் மரணத்துக்கு முன்பதாக மனம் திரும்பி ஒரு நல்ல ராஜாவா தான் அவர் வாழ்ந்துட்டு மரிச்சாரு. ஆனா அவர் செய்த நல்ல காரியங்களை விட கெட்ட காரியங்கள் தான் அவரோட பிள்ளைய ரொம்ப பாதித்தது. ஆமாங்க. இன்னைக்கு கூட நம்ம நிறைய நல்ல விஷயங்களை செய்யும் போது நம்ம பிள்ளைங்க நம்ம செய்யற நல்ல விஷயங்களை விட கெட்ட விஷயங்களை தான் அதிகமா கவனிப்பாங்க. நம்ம கிட்ட நல்ல விஷயங்களும் இருந்தும் கெட்ட விஷயங்களும் இருந்தா அந்த கெட்ட விஷயம்தான் நம்ம பிள்ளைகளை அதிகமா தாக்குது. அதனால முடிந்த அளவு நம்ம பிள்ளைகள் முன்னாடி நம்ம சரியான நபர்களா வாழ கற்றுக்கொள்வோம்.